வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்தியங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவெழுந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள் சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள் சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிக்கும் மார்கழி பாசுரத்திற்கும் விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர்கள் ஞானாசிரியர்கள் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதை தொகுப்பின் இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு கவி போடல ஐயா. செல்வராஜ் ஐயா, கவி என்னாச்சு? நான் போடுவா இந்த வரேன் ஐயா, பொறுத்தருள்க. பூ உலகை அனுபவித்து புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம். புலன் கடந்த செயல் முடிவே பூர்வ நிலை அறிவறிதல். புலன் கடந்த அவ்விடத்தே பொருந்தி வாழ்வான் ஞானி. அறிவு எங்கும் நிறைந்த இறைத்தன்மை. அறிவு இல்லாத இடமோ பொருளோ ஜீவனோ மனிதனோ இல்லை. ஆனால் அந்த அறிவு எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியிலே தான் பல படித்தளங்கள் அமைந்திருப்பதை மனித வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே, பிரபஞ்சத்திலே நாம் பார்க்கின்றோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்றார் பாரதியார். அப்ப அறிவு எங்கும் இருந்தாலும் எந்த அறிவு சிறப்பு நல்க வல்லது என்றால் தெளிந்த நல் அறிவு. அறிவு நல்லதாகவும் இருக்க வேண்டும், தெளிந்ததாகவும் இருக்க வேண்டும். அப்ப தெளிந்த பிறகு வருவது நல்ல அறிவு. எதிலே எப்படி தெளிவு பெறுவது என்றால், குறைந்தபட்சம் மனித வாழ்க்கையிலே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயாவது சந்திக்கின்ற சுக துக்கங்களுக்கான காரணங்களை சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் அறிவு இயல்பு நிலையிலிருந்து சற்றே உயர்வு பெறுகிறது. அப்படி ஆராய்ந்து பார்த்து அதற்கு துணையாக சான்றோர்களது நூல்களை பயன்கொள்கின்ற போது இன்னும் சற்று தெளிவாக உணர அனுபவங்களை பெற வேண்டியிருப்பதனால் அந்த அனுபவங்களை தரக்கூடிய உண்மையான ஆன்மீக பயிற்சிகள், தவத்தோடு அகத்தாய்வு என்ற தத்துவ விளக்கங்களும் இணைந்த ஒரு பயிற்சி. இதை பின்பற்றுகின்ற போது இந்த உலக அமைப்பிலே ஈர்ப்பு சக்தியாகவும் விளக்கும் சக்தியாகவும் இருப்பதே நம்மிடத்திலே தர்மமாகவும் அதர்மமாகவும் அமைந்திருக்கிறது. அங்கே பாசிட்டிவ் ஃபோர்ஸ் சொல்கின்றோம். அதே தன்மை தெய்வ நீதி சார்ந்து செயல்படுகின்ற போது அறம் என்றும் தர்மம் என்றும் பேசப்படுகிறது. அதற்கு முரண்படுகின்ற போது, ஈர்ப்புக்கு முரணாக விளக்கும் சக்தி வந்தது போல, அறத்திற்கு முரண்படுகின்ற போது அதர்மமாக வெளிப்படுகின்றது. இந்த இரண்டு வகைக்கும் தக்க விளைவுகள் காலத்தால் வந்து சேரும் என்பது அறிவிலே தெளிந்த ஞானிகளின்
அனுபவ உரைகள், அதுவே மத நூல்களாக தத்துவங்களாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. அப்போ எதை செய்வது எதை தவிர்ப்பது என்ற விளக்கம் பெறுகின்ற போது தெளிந்த அறிவாக மேன்மை பெறுகிறது. சரி, இரண்டும் தெரியும், தீதும் நன்றும் இரண்டும் தெரியும். ஆனால் எதை செய்கிறோம் என்பதிலே தானே வாழ்க்கையின் சுகம் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு துன்பம் செய்தால் பாவம் அது நம்மை தாக்கும் என்பது தெரியாதவர்கள் எத்தனை பேருங்க. ஆனால் இப்ப கிடையாது, இல்லை எப்போ வர்றது தானே அப்போ பார்த்துக்கலாம் என்ற வகையிலே தானே இன்றைக்கு சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. அப்போ தீது நன்று தெளிவு பெற்றிருந்தால் மட்டும் போதாது, அந்த தெளிவிலே எது நல்லதோ அதை சார்ந்து உறுதியாக நிற்கக்கூடிய பக்குவம் வேண்டும். அதனால் தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்றார் பாரதியார். சரி, இது மனிதன் தோன்றிய போதே இந்த ஆராய்ச்சி அறிவு இருந்ததா? ஆறாம் அறிவோடு தான் பிறந்தோம் மனிதனாக. ஆனால் மனித வடிவிலே வந்த உடனேயே ஆறாம் அறிவு நேரடியாக செயல்பட தொடங்கிவிட்டதா என்றால் இல்லை. ஐந்தறிவு வரைக்கும் உள்ள விலங்கினத்தின் பதிவுகள் என்ன? உடல் சார்ந்த வாழ்க்கை, பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவருத்தி, அவ்வளவுதான். அதே போல உடல் சார்ந்த வாழ்க்கையிலேயே வாழ்ந்த காலம் மனிதனாக வந்த பிறகும் உடல் சார்ந்தே வாழ்ந்த காலம் மிக நீண்டது. என்றைக்கு சிந்தனை உயர்ந்த ஒருவர் அது அமைதியிலே ஆழ்ந்து தெய்வத்தை உணர்ந்து தெய்வ நீதியை அறிந்து தானும் வாழ்ந்து மற்றவருக்கும் வழிகாட்ட தொடங்கினாரோ அப்பத்தானே தர்மம் அறிமுகமாகிறது, இறை நீதி அறிமுகமாகிறது. இதற்குள் பல தலைமுறைகள் கடந்து போயின. அவர்கள் எல்லாம் வாழ்ந்து பெற்ற அனுபவங்கள் எல்லாம் விலங்கின அனுபவங்கள் தான். அதனால் விலங்குகளைப் போலே வாழ்ந்த பதிவுகள் என்றைக்கும் பலரிடத்திலே இருப்பதை பார்க்கின்றோம். பிறர் வளம் பறித்தல், இதன விலங்கின பண்பு. அது உணவுக்காக மட்டுமே இன்னொரு ஜீவனை சார்ந்தது. இப்ப மனிதர்களுக்கு என்ன தேவை என்பதனால் பிறர் வளத்தை பறிக்கிறார்கள் என்று பார்த்தால், தேவைக்காக பறிப்பதை விட ஆசைக்காக, ஆணவத்திற்காக பறிப்பது தானே மிக அதிகமாக இருக்கின்றது. அதனால் துவக்கத்தில் இருந்த அறிவு புலன் சார்ந்த அறிவு, உடல் சார்ந்த அறிவு. புலன் ஐந்தின் துணை கொண்டு, அதாவது புலன்கள் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையே கிடையாது. அதாவது உயிர் என்ற ஒரு இயக்கத்திற்கே 8 அம்சங்கள் அடிப்படை என்றார் மகர்ஷி அவர்கள். உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். 8 இணைப்பு இயக்கம் ஜீவன். அப்போ அந்த புலன்கள் என்ற ஒன்று இல்லை என்றால் ஜீவன் என்ற பெயரே சொல்ல முடியாது. ஜடப்பொருள் என்றுதானே குறிப்பிட முடியும். அதனால் இந்த புலன்களை 2 தரமாக பிரிக்கிறார் திருமூலர். கள்ள புலன் ஐந்தும் காலா மணி விளக்கே என்கிறார். ஒரு கோணத்தில் ஒரு பக்க வாழ்க்கையில் இது திருட்டு புலன்கள், நம்முடைய வாழ்க்கையே திருடிவிடுகின்றது, வாழ்க்கையின் நோக்கத்தையே திருடிவிடுகின்றது. ஆனால் இதே புலன்கள்
அவற்றின் மறுபக்கத்தில் தெளிந்த அறிவிலே நல்லறிவின் வழிகாட்டலிலே செயல்படுகின்ற போது அவை காலாமணி விளக்கு, லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்குகளாக பயன் தருகின்றன. எப்படி தொலைதூரத்தில் வருகின்ற கப்பலுக்கு கலங்கரை விளக்கு வழிகாட்டுகிறதோ இங்கே கரை இருக்கிறது என்று, அதே போல இந்த புலன்கள் எங்கள் மூலமாக தூக்கின்ற சுகத்தை விட ஒரு பேரின்பம் இருக்கிறது. அதை எப்படி இருக்கும் என்பதை நாங்களே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம் என்று இந்த ஐம்புலன்கள் அந்த தெய்வீகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன. எந்த புலனிலே என்றால் ஐந்தும் சுருங்கி ஒன்றிலே நமக்கு வெளிப்படுத்துகின்றன. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உல என்று இன்பத்து பாலிலே வள்ளுவப்பெருந்தகை சொல்லுவார். அப்ப எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதி என்றாரு அருணகிரியார். அதனுடைய துவக்கம் எங்கே? இல்லறத்தின் அனுபவத்திலே உச்சகட்டம். அதுவும் எல்லாம் மற என இழந்த நலம் தானே. அதனால்தான் காமத்திலிருந்து கடவுளுக்கு என்று சொல்வார்கள். இங்கே அறிமுகமாகிறது. இதன் ஈர்ப்பு நீடித்து தூய்க்க வேண்டும் என்றால் உடல் அதற்கு ஒத்துழைக்க முடியாது. உடல் கடந்த பேரின்பத்திலே அதை தூய்க்கலாம் என்று இந்த கள்ள புலன்கள் காலா மணிவிளக்காக மாறி எதற்கு வழிகாட்டுகிறது என்றால் பேரின்பத்திற்கு வழிகாட்டுகிறது. இப்போ எங்கள் மூலமாக தூய்த்தீர்களே, இதே அளவு கடந்த எல்லையற்ற நிலையிலே காலம் கடந்த நிலையிலே தூய்க்க வேண்டும் என்றால் அந்த இடத்துக்கு போகணும் என்று சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு வழிகாட்டுகிறது இந்த கலங்கரை விளக்காகிய ஐம்புலன்களும். அதனால் புலன் ஐந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து, அப்ப துவக்கம் உடல் சார்ந்த வாழ்க்கை தான். ஐந்து புலன்களும் உடலை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் அந்த அளவிலே தான் செயல்படும், துணை செய்யும். பிறகு பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பு அற்று ஆராயும். இதற்கு மேல் என்ன இருக்கு? ஏன் என்றால் இந்த புலன் தொடர்பிலே மனம் நிறைவு பெற்றதாக சரித்திரமே கிடையாது, யாரும் கிடையாது. உடல் அளவிலே புலன் அளவிலே நிறைவு பெற்றதாக ஒருவரும் கிடையாது. அப்ப அந்த நிலையிலிருந்து இதை கடந்து போகணும். வழி காட்டியது, அது உடனே கிட்டிவிடுமா என்றால் இந்த புலனை கடந்து அங்க போகணும். அப்ப இந்த பற்று அறுதல், பற்று அறுபடுகின்ற போது இந்த மனம் விடுபடுகின்றது, புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபடும். அதனால் தொடர்பு அற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவா. புதுமை, புதினம், அதாவது நாவல், இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை கண்டெடுப்பது புதுமை. டிஸ்கவரி அல்லது இன்வென்ஷன் சொல்லுவோம். இருப்பதை கண்டெடுப்பது டிஸ்கவரி. இன்வென்ஷன் உள்ளே போய் ஒன்றை வெளிப்படுத்துவது. இன் உள்ள, வெண்ட் வெளியே. இன்வென்ஷன் என்றால் உள்ளே ஆழ்ந்து போய் அதை வெளியே எடுப்பதுதான் இன்வென்ஷன். அப்போ இருக்கின்ற ஒன்றை காண்பது டிஸ்கவரி, மறைந்திருக்கின்ற ஒன்றை உள்ளொடுங்கி போய் அங்கிருந்து அதை வெளிப்படுத்துவது இன்வென்ஷன்.
அப்படி தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம், மெய்ப்பொருள் அறிவாம், இறை உணர் அறிவாம், பகுத்தறிவாம். புலன் கடந்த செயல் முடிவே பூர்வ நிலை அறிவறிதல். புலன் கடந்த செயல் முடிவே. புலன் கடந்த செயல் எப்படி? புலன்கள் மூலமாகத்தான் செயல்படுகிறோம். புலன்களை கடந்த பிறகு செயல் என்பது அர்த்தம் இல்லையே. என்றால் செயல் செய்வதிலே செயலற்றிருப்பது, செயலற்ற நிலையிலே செயல் செய்வது என்று கீதையில 2 கோட்பாடு பேசப்படும் கர்மயோகத்துல. ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன். அதாவது ஒரு ட்ரெயின் புகை வண்டியில போறோம். வண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா ஜன்னல் வழியாக பார்க்கிற போது அந்த ரயில் பாதையின் அருகில் இருக்கின்ற பனை மரங்கள் அது நமக்கு எதிர் திசையில் ஓடுவது போல தெரியும். மரங்கள் ஓட முடியாது இல்ல, நாம தானே ஓடுறோம். அப்போ ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம் நிற்பது போலவும், நின்றிருக்கின்ற மரங்கள் ஓடுவது போலவும், இங்க ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம் நின்றிருப்பதாக உணர்கிறோம். ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன். இங்க நின்றிருக்கின்ற ஒன்று ஓடுவதாக உணர்கிறோம். அப்ப இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன். இது போல செயலற்ற ஒன்றிலே செயல்படுவது, செயல்களிலே செயலற்று இருப்பது, இதுக்கு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் பேர். புலன் வழியாக தொடர்பு கொண்டாலும் அந்த புலன் சுகங்களிலே நாட்டம் இல்லாது ஒரு தேவை உணர்வாக, கடமை உணர்வாக மட்டுமே அதை தொடர்பு கொள்கின்ற போது அது கர்ம யோகமாகிறது, நிஷ்காமிய கர்மமாகிறது. அப்படி இந்த புலன்களை உடல் தேவைக்காக பயன்படுகின்ற போதும் கூட அதிலே தன்னை இழந்து விடாது விழிப்போடு இருப்பது. அதே சமயத்துல தவத்திலே அமர்ந்திருக்கின்றோம், ஒரு வேலையும் கிடையாது. ஆனால் இந்த ஆத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு இணைந்து கொண்டிருப்பது என்ற ஒரு நுண் இயக்கம், ஒரு செயல் கடந்த செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதத்தான் புலன் கடந்த செயல் முடிவே பூர்வ நிலை அறிவு அறிதல். புலன் கடந்த நிலையிலே இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன். அதுல என்ன ஆகுது? அந்த இறைநிலையோடு இணைகின்ற ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷனாக மாறும். அதுதான் பூர்வ நிலை அறிவறிதல். எங்கே இருந்து இந்த புலன்களும் மனமும் இன்றைக்கு வந்து சேர்ந்தனவோ அந்த மூலஸ்தானம், அந்த மூலப்பொருள் இறைநிலையே. இந்த பகுத்தறிவின் பிறப்பிடம் பேரறிவே என்று அறிகின்ற ஞானம். அப்ப செயல் முடிவே பூர்வ நிலை அறிவறிதல். புலன் கடந்த அவ்விடத்தே பொருந்தி வாழ்வான் ஞானி. இப்ப புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு அந்த இறை கவர்ச்சியிலேயே தன்னை இணைத்துக் கொண்ட நிலை, அவன் தான் ஞானி. சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய், என் சந்தோஷ செய்தி எதுவே. அதான் ஞானியின் பேரின்ப களிப்பு. அப்படி இந்த கவியிலே அறிவு எல்லோருக்கும் இருந்தாலும் யாருடைய அறிவு உயர்கிறது என்றால், யார் வாழ்க்கையை பற்றி, இந்த பிறவியை பற்றி சிந்தித்து தெளிகிறார்களோ
இந்த உடல் சார்ந்த மனம் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுகிறார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையிலே உயர் அறிவாக பேரறிவோடு இணைந்து வாழ்க்கை நிறைவு செய்கிறார்கள் என்று இந்த கவியிலே மகர்ஷி அற்புதமான நுட்பமான கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். உணர்ந்து பயன் கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு தீக்குமமாக நெருங்கிருந்து நம்மை என்றென்று வழிநடத்துவாராக. இணையவழியில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரி அவர்களுக்கு காலை நம்மை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நாமதொரு 9 மையப்படி வழிநடத்திய அம்மா அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து மகரிஷியின் கவிக்கு சிறப்பான ஒரு இலக்கம் இருக்கிற அவர்களுக்கும் மிகவும் வாழ்த்துக்கள். இன்றைய பாசுரம் 29 சுத்தம் திருகாலை வந்திருந்த தெரிவித்து உன் பொற்றாமரை அருகே போற்றும் குரல் கேளார். பெற்ற மேற்கொள்ளும் குலத்தில் பிறந்து நீ குற்றவைகளை கொல்லாமல் செல்வாது. இசை பறைபுரிவான் நன்கு காண போகின்றா. எட்டுக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு எப்பவுமே யாவோம் உனக்கே நாம் ஆற்றேன் மற்றும் நம் காமங்கள் மாற்றேதோ உண்டாகும். இதுதான் 29வது பாடலாக சுத்தம் திருகாலை வந்துள்ளே செய்தி. இந்த பாடலோட உள்ள கொடுக்கக்கூடிய கருத்தை பார்த்தோம்னா சரணாகதி பற்றிருக்கு. இந்த பரமாத்மாவுடன் ஜீவாத்மாவுக்கும் உள்ள உறவு. அப்ப அந்த உறவை, அந்த தொடர்பை, அந்த இறையோடு இணைந்திருப்பதற்கு எதை சிறப்பணும், அந்த உச்ச நிலைகளை பற்றி நுட்பமாக குறிப்பிடுறாங்க. இந்த நோன்பு பற்றி, நோன்போட அந்த நியமங்கள் முதல்ல சொன்னாங்க. சிற்றஞ்சிறுகாலே வந்து நீர் சேவித்து அதிகாலை நேரத்துல எழுந்து அந்த பரமாத்மாவை சேவித்து உன்னுடைய திருவடிகளை புகழும் எங்களுடைய வேண்டுகோளை கேள். உன் பொற்றாமரையை போற்றும் பொருள் கேளார். நான் இதற்காக வந்து உங்களை வணங்குகிறேன். ஆயக்குலத்தில் பிறந்த நாங்கள் பசுக்களை எல்லாம் மேய்த்து வாழ்கின்றோம். எங்களோட குலத்திலேயே நீயும் பிறந்திருக்கிறா. அதனால இது கூடவே இருக்கிறதுனால எங்களோட வேண்டுதலுக்கு செழிப்பாய்க்காம விட்டுடாது. எங்களுடைய இந்த சிறிய பணிகள், என்னுடைய சிறிய சேவைகளையும் நீ ஏற்றுக்கொள். ஏன்னா நாங்க கேட்கிற வேண்டிய வேண்டுதல்கள் இன்னைக்கு மட்டும் எங்களுக்கு நன்மை கொடுப்பதற்கு அல்ல, எங்களோட பிறவிக்கே நன்மை கொடுப்பது எனக்கு வேணும். இன்று மட்டும் பயன் தரும் பறை என்ற ஞானம் நான் வேண்டவில்லை. இற்றை பறை கொள்வான் அன்று தான் கோவிந்தா. எப்பெல்லாம் வேணுங்கிறாங்க பெரிய ஒரு பட்டியல். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உமக்கே நாம செய்து. எங்களுடைய எத்தனை பிறவிகளிலும் உனக்கு உறவாகத்தான் நாங்கள் இருப்போம். உனக்கு தொண்டராக இருந்து நாங்க சேவை செய்வோம். அப்ப செய்யணும்னா, சேவை செய்யணும்னா எங்களுடைய மற்ற ஆசைகள், இந்த இடத்துல ஆசைங்கிற வார்த்தையோட அவன் காமங்கள் மாற்றியலோர் என்பாவாய். இப்ப ஆசையையும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கான் இல்லையா? தேவையை ஒட்டி எழக்கூடியது நிறைவேற்றிக் கொள்ளலாம், அது சரியான ஆசை. இப்ப மற்ற நம் காமங்கள் மாற்றியலோர் என்பாங்க. இதுதான் இந்த மகான்களினுடைய வார்த்தைகள்ல ஒரு சின்ன ஒரு 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 வார்த்தை ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்குறாங்க. மகரிஷி அவர்களுடைய ஒரு பாடல் கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த உடலை பற்றிய பெருமையை சொல்லும் போது, இயற்கை என்ற பேராற்றல் மனித உடல் அதனை எத்தனையோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு
வயிற்றிலே வைத்து பல லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து கொடுக்கின்றது. இந்த உண்மையினை மறந்து மனிதன் தன்னுடைய செயலை தன்முனைப்பில் ஆழ்த்தி இன்பம் மிகையாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும். இன்பம் மிகையாக எவ்வுறுப்பால் பிடித்து கெடுத்தாலும் பயிற்சிதரும் பாடம் போல் அவ்வுறுப்பின் வழியே பல நாட்கள் வருந்த ஏற்று நோய் விளங்கி பாயும். இது மகரிஷியோட கவி. இத ஒரு வேகமாக பொருள் புரிந்து போது ஆசைப்படக்கூடாதுன்னே சொல்றாங்களா அப்படின்னு ஒரு தோணல். ஆனா இன்பம்க்கு அப்புறம் ஒரு வார்த்தை போட்டாங்க பாருங்க, ஒரு ப்ரிபோசிஷன் மாதிரி. இன்பம் மிகையாக, அளவுக்கு அதிகமாக எந்த உறுப்பை கொண்டு பிடித்து கெடுத்தாலும் அந்த உறுப்பின் வழியே பல நாட்கள் வருந்த ஏற்று நோய் விளைவில் பாரு. அதே மாதிரிதான் இந்த ஆண்டாளும் அந்த வார்த்தை பிடிக்கிறாங்க. மற்ற நம் காமங்கள் மாற்றியலோ என்பாங்க. வாழ்க்கைக்கு தேவையானதை அனுபவிக்கிறது, அதெல்லாம் வேணும் இல்லையா? அத்தியாவசிய தேவைகளையே நான் நிறைவேற்றி கொள்ளாம எப்போதும் அந்த இறை சிந்தனையோடய இருந்துட்டு அவங்களோட வாழ்க்கை போக முடியாது இல்லையா? அதற்கான நான் உழைப்பை கொடுக்கணும், எனக்கு தேவையானதை நான் சம்பாதிச்சு கொள்ளணும். அது மட்டும் இல்லை, எனக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய குடும்பத்தை பார்க்கணும், சமுதாயத்துக்கு நன்மை செய்யணும். இதெல்லாம் தாண்டி அளவுக்கு அதிகமான ஆசைகள் எனக்கு கொடுக்காது. மற்ற நாம் காமங்கள் மாற்றியலே என்பாவாய். அப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக தத்துவ விளக்கத்தை பார்க்கும்போது இது சரணாகதியின் நிச்சயமில்லை. அந்த நவவித பக்தியில ஒன்று சரணாகதி இல்லைங்களா? அந்த இறைவனை சரணடைந்தல். எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துடுறோம். ஏன்னா நீ கொடுத்ததுதான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? மகரிஷி கூட சொல்லுவாங்க, ஒரு காலத்துல அந்த கடவுளுக்கு படைப்பது அப்படிங்கிறது நம்பிக்கை வழியில செய்து கொண்ட ஒன்றுதான். அதை அருள் வேண்டி செய்யறது. அதை மகரிஷி செய்ததாக சொல்லுவாங்க. கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கடவுள் தன்னை கற்சிலையில் அறையில் வைத்து பூட்டி கதவடைத்து பூட்டியும் வைத்தேன். பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால், நெய், தேங்காய், கறி வகைகள் கற்சிலை முன் படைத்து வைத்தேன். இதை சொல்றாங்க மகரிஷி. அடுத்தது ஒரு வரி சொல்றாங்க பாருங்க, அதுதான் ஒரு டிப்ளமேட்டிக்கா. கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறுபிள்ளை விளையாட்டா. குழந்தையா இருக்கும்போது விளையாண்டு தானே ஆகணும் இல்லைங்களா? அதற்கப்புறம் விளக்கம் வந்த பிறகு திரும்பியும் நான் அந்த விளையாட்டுக்கு போகிறேன். அப்ப நான் கொஞ்சம் என்னோட மெச்சூரிட்டிக்கு ஏற்க மாதிரி புரிதலோட நடந்து கொள்ளணும். அதை அந்த பாடல குறிப்பிடுவாங்க. அதே போலதான் நீ எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை படைச்சு எங்களுக்கான எல்லாத்தையும் கொடுத்துட்ட, நீ எங்களோடவே இருக்கிற, அதனால் எங்களுக்கு உரிய அனைத்தையும் உங்களிடம் அர்ப்பணிக்கின்றோம். அப்ப இங்க பயன் வேண்டுதல் இல்லை, எனக்கு இது கொடு அது கொடு, அங்கே ஏதாவது ஃபிராக்ஷனா இருந்து டிமாண்ட் பண்ணல. நான் டோட்டாலிட்டியா மாறணும், அதற்கு எப்போதும் உன்னுடன் இணைந்திருக்கிறேன். அந்த பந்தத்தை கேட்கிறாங்க, அந்த ஆன்ம அனுபவத்தை. இந்த முந்தைய பாடல்ல எல்லாம் சொன்ன அந்த பறை என்பது இங்க பொருளோ அந்த ஞானமோ இல்ல வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களோ இல்லை. இங்கே பரமாத்மாவுடன் நிரந்தர ஐக்கியம். நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவாங்கல்ல மகரிஷி பாடல்ல சொல்ல மாதிரி, அந்த வலுவாது அந்த கரையை விட்டு நான் போயிடுறேன் அலை போனாலும் திரும்பவும் என்ன பண்ணும்? வலுவாது நிறைந்து முடிவில் தன்னுள் மீதமுடன் ஐக்கியம் கொள் தன்மை போல நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்றும். அப்ப இந்த இணைப்பு, இறைவனுடைய இணைப்பு, நான் யார் என்ற கேள்விக்கான பதில் தெரிஞ்ச அதுக்கப்புறம் கிடைச்ச இந்த இறை அனுபவம் எனக்கு இந்த பிறவியில், இந்த அடையாளத்துல, இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த பிறவியில் மட்டுமல்ல, என்னுடைய காலத்தை கடந்து எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உண்டனோடு உத்தோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்கிறோம். அப்ப இங்க மகிழ்ச்சியோடது ஒன்று ஞாபகம் வருது இல்லையா? நமக்கு இருக்கக்கூடிய அந்த கருவமைப்பு பதிவுகள் அடுத்தடுத்த பிறவியிலையும் தொடரும். நம்முடைய சஞ்சிதமும் பிராரப்தமும் ஆகாமியமும் இணைந்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு சஞ்சிதமாக டெபாசிட்டா மாறிடுது. அப்ப இங்க இந்த பக்தியையும் இறை சிந்தனையும் அந்த நாள் ஃபுல்லா செய்து அந்த பிறவியில நம்மளோட வினைகளை கழிக்க முற்படும் பொழுது அந்த பதிவுகள் அத்தனையும் அடுத்த பிறவிக்கும் கண்டிப்பா போகும் இல்லையா? அப்போ இன்னைக்கு நாம சொல்றோம், அதாவது எனக்கு அவரோட பேர் சார்லஸ் டிக்கன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் எழுதிய ஒரு புத்தகம் ஏடனிலிருந்து பிறந்த நதி, ரெவர் ஃப்ரம் ஏடன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அது மொத்தமாக டிஎன்ஏ பற்றி,
நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ பற்றி ஆராய்ச்சி. அதுல அவர் குறிப்பிடுவார், முதல்லயே குறிப்பிடுவார், இந்த புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பரம்பரையில் யாராவது ஒருத்தருக்கு அடுத்த வாரிசு இல்லைன்னா நாம இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. ஏன்னா இது இந்த நதியை அந்த பரம்பரையாக வரக்கூடிய இந்த பிறவி தொடரக்கூடிய நதிய இந்த தன்மார்க்க சரித்திரத்தை அவர் செய்திகளின் நதி அப்படின்னு சொல்வார். ஏன்னா அந்த குரோமோசோம்களுக்குள்ள அந்த தந்தை தாயிர் உயிரும் சேர்ந்து எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறது கூட உள்ளே சேர முடியும். எது எதோடு இணையும் என்று இன்று வரை தெரியாதான். டிஎன்ஏ பற்றின ஆராய்ச்சியில ஒரு 4% தான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மீதி அதை விட 96% மறைப்பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி அந்த செய்திகளின் நதி வழியாக வந்திருக்கோமே நம்முடைய முற்பிறவியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்கள அந்த இறை சிந்தனையோட இருந்ததனுடைய ஒரு விளைவு இன்னைக்கு நாம எவ்வளவு சுலபமா ஒரு பெரிய மகான் கிட்ட சீடராக வரணும் இல்லைங்களா? கஷ்டமே இல்லாம ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும் வேதாத்திரியம் இல்லையா? அப்படியே போற போக்குல இறைநிலை கையில கொண்டு கொடுத்துருக்கு. தேடவும் இருக்காது, எனக்கு ஒரு குரு வேண்டும் என்ற கேள்வியும் இருந்திருக்காது. ஆனா அவங்களுக்கு இந்த தத்துவம் கிடைச்சிருக்கு. அதற்கப்புறம் தான் இது விளங்கும். என்னைக்கோ எந்த பிறவியிலேயோ நம்முடைய முன்னோர்கள் செய்த நன்மை இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு குரு கிடைச்சு இப்படி இத்தனை தத்துவங்களை எளிமையாக புரிந்து கொள்ளும் இல்லையா? வேதத்தை படித்து தெரிஞ்சதில்லை, மகிழ்ச்சியை செய்தாங்க இல்லையா? வேதத்தை நான் படித்ததில்லை, வாதத்திலும் கலந்து கொண்டதில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதிப்போர் புலனளவில் என்னை காணார் அப்படிங்கிறான். புலனை கொண்டு பார்த்தா புரியாது. அந்த உணர்வு நிலைக்கு போகும்போதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறையை பார்க்க முடியும். அப்ப அந்த இறையை பார்ப்பதுதான் சரணாகதி. இங்கே கடவுளோடு இணைதல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கணம் போய் நம்ம உட்கார்ந்து ஏதோ ஒரு தவம் பண்றதோ இல்ல ஒரு கோயிலுக்கு போய் செய்யறதோ இது மட்டுமல்ல. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் அந்த இறைநிலை மறவாத உணர்வோடு இருத்தல். அப்ப அப்படி இருக்கக்கூடியது தானே எந்த நிலையிலும் இறைவனை மறவாமல் இருக்கும். ஆனா நம்ம ஒரு சடனா ஒரு சின்ன ஒரு அசைவுல கூட நம்ம என்ன பண்ணிடுவாங்க, உள்ள இருக்கக்கூடிய வேண்டாத உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி ஒரு செகண்ட் நம்ம யாராவது அசைச்சுட்டா போதும். அப்ப அசைவதற்கு தயாராக இருந்தோம்னா உள்ள இருந்து ஏதோ ஒன்று கொட்டி விடுகிறது. இப்ப இந்த அசைவை கழித்து அமைதி நிலைக்கு போகணும்னா எப்போதும் இறை சிந்தனையோடு இருக்கலாம். இல்லைன்னா மகிழ்ச்சியே காலை முதல் இரவு வரைக்கும் தவம் பண்ணிட்டே இருங்க, நிறைய தவம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் பண்ணணும்னு ஒரு ரூல் வச்சுட்டு இருக்கலாமே. இல்லையோ மகிழ்ச்சி எப்படி கொடுத்தாங்க? காலையில் ஒரு 20 நிமிஷம், மாலையில் ஒரு 20 நிமிஷம், இது போதும். ஆனா என்ன அதற்கப்புறம் சொல்றாங்க, அந்த 20 நிமிஷம் படித்த அந்த சாமியம், அந்த கிடைச்ச மன அலைச்சூழல் குறைவை கொண்டு மீதி இருக்கக்கூடிய 23 மணி நேரமும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல அதை பயன்படுத்தி நாமும் நம்ம மகிழ்ந்து மற்றவரையும் மகிழ்விக்க வேண்டும் இல்லையா? அப்ப அது இல்லைன்னா பழனிசாமி ஒரு புத்தகத்துல எழுதினதா பேராசிரியரை எழுதினதை குறிப்பிட்டோம் இல்லைங்க. அகத்தாய்வு இல்லாத அகத்தவும் மறக்கத்தனமாக செய்கிற வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்கே அதுதான் சொல்றாங்க, இறைவனோடு இணைய யூக்கலியதின்படி என்ன நடக்கும்? எவர் ஒருவர் எதை நினைத்தாலும் அதுவாக மாறக்கூடிய தன்மை. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். ஏன்னா இறைவன் தானே குருவா வந்திருக்கார். அப்ப குருவை நினைக்க குருவுடைய குணங்கள் நமதாகும். அப்ப அததான் இங்க அந்த அம்மா வலியுறுத்துறாங்க. நான் இந்த பிறவியில கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்புல பரமாத்மா உன்னை பார்த்தேன், உன்னை உணர்ந்தேன், உன்னுடன் இணைந்திருக்க விரும்பினேன், அதற்கான கைங்கரியங்களை எல்லாம் நான் செஞ்சேன். ஆனால் இது போராது. எனக்கு காலம் காலமாக என்னுடைய எல்லா பிறவிகளும் உன்னை மறவாத நிலை வேண்டும். அதற்குதான் மற்ற நம் காமங்கள் மாற்றிகளோ ரெண்டாகும். உன்னை தவிர எதுவும் வேண்டாம், உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய எண்ணம், இதுதான் வைராக்கியத்தினுடைய உச்சமாக இருக்கு. அப்ப அந்த சிந்தனை செயல் அனைத்தும் சுத்தமாகுவதற்கு முதல்ல நாம நம்மை சரி செய்து கொள்கிறோம். அந்த நிலையில் இறை உணர்வோடு மற்றவரிடம் பழகும் போது எப்படி இருக்கும்? மகான்கள் போல. மகான்களை யாருக்கு பார்த்தாலும் பிடிக்கும் இல்லைங்களா?
அந்த நிலைக்கு போவதற்கு தானே மகிழ்ச்சி நமக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வலுப்படுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாதிப்பதற்கு இந்த பாடலும் மேலும் ஒரு உத்வேகத்தை கொடுத்த மாதிரி இருந்தது. இந்த அருமையான பாடலுக்கு விளக்கம் அளித்த வாழ்க்கை அன்புள்ளங்களுக்கும் இதுகாரம் செய்ய அனைவருக்கும் என் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. அருமை. மிகச் சிறப்பாக தொடர்ந்து விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர்கள், ஞானாசிரியர்கள் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும், அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், அவர்கள்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா அம்மா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல், பிரம்மஞான கவி, உலக நல வாழ்த்து பாட அன்பர்களை அன்போடு அழைத்தமைகிறோம். வாழ்க வளமுடன் பாடுங்க. அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா, அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா, அருள்நிதி ஜானகிராமன் ஐயா, அருள்நிதி நிறைய பேர் இருக்கீங்க. அருள்நிதி சாந்தி அம்மா, வாங்கம்மா பாடுங்க. ஷியாமம். வாழ்க வல்லமுடன் ஐயா. பாடவா ஐயா? பாடுங்கம்மா, பாடுங்க பாடுங்க. வேதாத்திரி கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதி முறை, நில உலகுக்கோர் ஆட்சி, செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை வந்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.